அம்மா எனக்கு ஒரு நியாயம் தெரிஞ்சாகணும்மா. இந்த காலத்தில் கூட இப்படி மாமியார் குடும்பம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கலாமா? ஏமா என் பொண்டாட்டி கிச்சனுக்குள்ளே வர வேணாம்னு சொன்னீங்களா? அவன் மனசு எவ்வளோ வருத்தப்படணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் இப்போ சொல்லிட்டேன், கேட்டுக்கங்க. நீங்கள் 4 நாள் சமைக்கிறீங்களா, அவள் 3 நாள் சமைப்பா. இதுதான் என்னோட ரூல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த சோதனையை அனுபவிக்கணும்னு உனக்கு ஆசைனா நீ தாராளமாக சமைக்கிறதுக்கு அவளுக்கு 3 நாள் இல்லை 1 வாரம் கூட கொடுப்பா. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்கள் 2 பேரையும் நான் கேட்குறேன். இத்தனை நாள் நீ என் சாப்பாடை தான் சாப்பிட்டவன், பொண்டாட்டி சாப்பாடை இது வரைக்கும் சாப்பிட்டதுல என் கண்ணால் பார்த்தது கூட இல்லை, அப்படி தானே? அவள் இப்போ என்ன செய்ய போகிறான்னு ஒரு வார்த்தை சொல்ல நான் கிச்சனை ஃபுல்லாக தந்தேன். என்னத்தை இப்படி கேட்டுப்பிட்டீங்க? உங்களுக்காக பச்சை மிளகாய் கேசரியும் பாவக்காய் பாயாசமாக வைக்கிறதுக்கு ரெசிபியோடு ரெடியாக இருக்கேன். என்னைக்கு என்ன கிச்சனுக்குள்ளே விடுறீங்களோ நான் செஞ்சு தரலான்னு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் தான் உள்ளே விட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சுகர் பேஷண்ட், இது சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகிடும். பாத்தியாடா, சுகர் கண்ட்ரோல் ஆயிருமா? என் உசுர் கண்ட்ரோல் ஆயிரும்னு சொல்லு. இந்த என் உசுரை எடுக்கிறதுக்காக தான் 2 பேரும்